ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் புதன்கிழமை. இயேசுவின் தோற்றமாற்ற விழா. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 9, அருள் வாக்குகள் 28 தொடக்கம் 36 வரை. இயேசுவின் தோற்றமாற்ற மலை அனுபவம் அவருடைய அன்றாட வாழ்க்கையை வழிநடத்த உதவியது. 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் உள்ளிருப்பு தியானத்திற்கு செல்பவர்களுக்கு அந்த தியானம் அர்த்தமுள்ள ஒன்றாகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்குள் ஏற்படுகின்ற உணர்வு பேதுருவுக்கு ஏற்பட்ட உணர்வைப் போலவே இருக்கும். ஆண்டவரே, மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றும், உமக்கொன்றும் 3 கூடாரங்களை அமைத்து இங்கேயே இருப்பது, இந்த அனுபவத்திலேயே தொடர்ந்து இருப்பது நலம் தரும் என்று கூறுகிறார். மலை அனுபவத்தை, இறை வேண்டல் அனுபவத்தை பெற்றவர்கள் உணர்ச்சி வசப்படும் தருணம் இந்த இறை அனுபவத்தை விட்டு அன்றாட அனுபவத்திற்கு செல்லப் போகிறோமே என்பதுதான். நமக்கு ஆழமான திருப்புமுனை அனுபவங்கள் ஏற்படும் இடத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவது இயற்கையானதுதான். ஆனால் வாழ்க்கை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெறுகின்ற ஆன்மீக திருப்புமுனை அனுபவம் என் அன்றாட வாழ்க்கையை எப்படி அணுகுவது என்பதில் வெளிப்பட வேண்டும். இயேசுவும் அவரோடு சென்ற 3 சீடர்களும் மலை உச்சி அனுபவத்திற்கு பிறகு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தனர். அங்கே கலக்கமான மனநிலையோடு நின்று கொண்டிருந்த ஒரு தந்தையை கண்டனர். அந்த தந்தை இயேசுவிடம், எனது மகன் தீய ஆவியால் தாக்கப்பட்டு வலிப்பு நோய்க்கு உள்ளாகிறான் என்ற அனுபவத்தை கேட்கிறார் இயேசு. மலை அனுபவத்திற்கும் அன்றாட அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். மலை உச்சி அனுபவம் ஒரு மங்களகரமான அனுபவம், மகிழ்ச்சியான அனுபவம், உன்னதமான அனுபவம், உடல் உள்ளம் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்ளும் அனுபவம். ஆனால் அன்றாட அனுபவம் அவலங்கள், துன்பங்கள், நோய்கள், கவலைகள், வருத்தங்கள் உள்ளடக்கிய அனுபவம். சக்தி வாய்ந்த திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஆன்மீக அனுபவங்கள் நமது அன்றாட வாழ்க்கைக்கு, நம்பிக்கைக்கு அவசியமானவை. ஆன்மீக அனுபவம் தன்னிலேயே முற்று பெற்றது அல்ல, தன்னிலேயே மதிப்பு பெறுவது அல்ல. மாறாக அந்த மனிதருடைய ஆன்மீக அனுபவத்தினுடைய உயரிய மதிப்பு அன்றாட வாழ்க்கை சூழலில் அடுத்தவரை போல, அடுத்தவரை இயேசுவை போல பார்ப்பதில் அடங்கியிருக்கிறது. ஆன்மீக அனுபவம் பெறுபவர்கள் அன்றாட நிகழ்வை பார்க்கும் பார்வையும் பக்குவமும், ஆன்மீக அனுபவம் பெறாதவர்கள் அன்றாட அனுபவத்தை அணுகும் விதமும் வேறு வேறு. ஆன்மீக அனுபவம் உள்ளவர்கள் அடுத்தவர்களை அதிகமாக அன்பு செய்வார்கள். அவர்கள் புண்படுத்தினாலும் கூட அடுத்தவர்களுக்கு பணிபுரிவதில் நாட்டம் கொள்வார்கள். ஆன்மீக அனுபவம் நமது வாழ்வின் ஒரு பகுதியாக மாறி நம் அன்றாட வாழ்வை யதார்த்தத்தோடு அணுக சக்தியை, அருளை தருகிறது. கிறிஸ்துவுக்குள் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மலையுச்சியின் உருமாற்ற அனுபவமாக இருக்கும்படியாக முயல வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வீக கருத்தரித்தல் நம்மில் நடைபெற வேண்டும். ஆழமான ஆன்மீக அனுபவம் சராசரி கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதில் அல்ல. ஒரு காலத்தில், அதாவது ஆழமான ஆன்மீக அனுபவம் பெறுவதற்கு முன்னால் தியாக வாழ்வு வாழ்வதை விரும்பவில்லை. ஆனால் இப்போது அடுத்தவருக்கு பணிபுரிவதை விரும்புகிறோம். இது ஒரு உருமாற்றம். இவ்வளவு நாள்
குடும்ப ஜெபம் செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. வேப்பங்காயாக இருக்கும் ஜெபம் செய்கின்ற போது இப்போது அலாதி ஆனந்தம் கொடுக்கின்ற அனுபவம். இது ஒரு உருமாற்றம். திருப்பலிக்கு கடமைக்காக கடன் திருநாள் என்று சொல்லுகிறார்களே என்று சென்றோம். ஆழமான ஆன்மீக அனுபவத்திற்கு பின்னால் அந்த திருப்பலிதான் வாழ்வின் கருவூலம் என்று நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் பங்கு பெறுகிறோம். இது ஒரு உருமாற்றம். ஆபாச படம், பாலியல், குடிவெறி, சுய இன்பம், புகழ், வெற்றி இவற்றையெல்லாம் ரகசியமாக வைத்து நாம் அனுபவித்தோம். ஆனால் அதே ரகசிய அனுபவங்களை இப்போது அவமானமாக, வெட்கக்கேடாக கருதுகிறோம். இது ஒரு உருமாற்ற அனுபவம். கோபக்காரனாக, நம்பிக்கையற்றவனாக ஒரு காலத்தில் இருந்தோம். மலை உச்சி அனுபவத்திற்கு பின்னால் அந்த கோபக்கார அந்த தனம் அன்பாக மாறி, இரக்கமாக மாறி, அடுத்தவரை நோக்கிய செயல்பாடுகளில் அது ஒளிர்ந்து நம்பிக்கை ஒளிக்கீற்றை நம்மில் காண வைக்கிறது. இது ஒரு மனமாற்றம். எனவே மாற்றம், மனமாற்றம், உருமாற்றம் இயேசுவுக்கு முகத்தில் மிகவும் பிரகாசமாக ஒளித்தது. மோசே மலையிலிருந்து இறங்கி வருகின்ற போது முகம் ஜொலித்தது. ஆன்மீக அனுபவத்தில் இருப்பவர்களுக்கு அவர்கள் முகம் ஜொலிப்பது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரியும். எனவே இந்த உருமாற்றம் நம்மில் நாம் அடைய இறைவனிடத்தில் வரம் கேட்போம். ஆமீன்.